தொழில்துறை அமைச்சர் அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. தொழில் முனைவோர்களை ஈர்க்கிறதுக்கு வந்து அதில் இன்வைட் பண்ணுறாங்க. அது மூலமாக எத்தனை தொழில் முனைவோர் ஈர்க்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு அயல் நாடுகள்லாம் சுற்றி வந்தீங்கல்ல, எத்தனை ஆயிரம் கோடியை கொண்டு வந்தீங்க? நீங்கள் ஒரு அறிக்கை கொடுங்க, எத்தனை ஆயிரம் கோடியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அமைச்சர் பிரபு வந்து எல்லா பக்கமும் ஆய்வுக்கு போகிறாரு. ஆய்வுக்கு போகிறது எல்லாத்துலேயுமே இப்போ வெளிப்படைத்தன்மையாக போடுறாரு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குவாரிகள் வந்து மூடி இருக்கிறாங்க. அதை பற்றி ஏன் உதயநிதி ஸ்டாலின் பேச மாட்டாரு? அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் குவாரிக்குள்ளே கூட்டு போய் பத்திரிகையாளரை வச்சு அடித்தார். அதை பற்றி பேச சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்கள். அண்ணன் திருமா அவர்கள் என்ன ஒரு அரசியலை எதிர்பார்த்தாரோ அந்த இடத்த அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்துருக்கிறார். அது வந்து ஐயுஎம்எல்னுடைய வரலாற்றில் இல்லாத பதிவு, காங்கிரஸுக்கு இல்லாத ஒரு நிகழ்வு. காமராஜருக்கு பிறகு ஐயுஎம்எலுக்கு காகிதம் இல்லத்துக்கு அப்புறம் நடக்காத ஒரு விஷயம். திருமாவண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இதுவரைக்கும் தொடங்கி இந்த 40 ஆண்டுகள் அவருடைய அரசியல் பயணத்தில் 28 ஆண்டுகள் ஓட்டு அரசியலில் கிடைக்காத ஒரு இடம். இதெல்லாம் யார் கொடுத்துருக்கு? அப்போ திருப்பியும் திமுகவோட போவார்னு என்ன நீங்கள் கணக்கு போட்டுக்கிட்டு? இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, திமுகவோட தயவில் தான் தாவேக ஆட்சி நடந்துக்கிட்டு. திமுகவோட தயவில் தான் எங்கள் ஆட்சி நடக்குது. யாருடைய தயவில் நீங்கள் தோற்று பண்ணீங்க? கொத்து நீங்கள் தானே. என்ன கொத்து? பரோட்டா கொத்தா? அதாவது பெரியாரனுடைய கொள்கையை பேசி வளர்த்த கட்சி இன்னைக்கு 200 ரூபா கொத்தடிமைகளை வச்சு தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோன்னு ஒரு பையன் பேசுகிறான். அதையும் டிஆர்பி ராஜா போன்றவர்கள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. திருச்சி கிழக்கில் வந்து நான் சொல்லி தான் வந்து நன்றியை சொல்ல போனார் விஜய் அவர்கள். நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்லி தான் நடந்தது, திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது, நாங்கள் எங்களுடைய திட்டங்களை தான் கொடுத்துக்கிட்டு, உங்கள் திட்டங்கள் தானே கொடுக்குறாங்க, உங்கள் ஆட்சி தானே நடக்குது, ஏன் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? 6 மாதம் அமைதியாக இருப்போன்னவங்க 6 நாள் கூட பொறுக்க முடியலன்னு தலைவர் தளபதி அவர்கள் கேட்டாரா இல்லையா? ரீல்ஸ் கட்சி வந்து தாவேகா எதுக்கு எடுத்தாலும் ரீல்ஸ் போடுறதுல தான் அவங்க வந்து ரொம்ப முனைப்பு காட்டுறாங்க. மக்கள் பிரச்சனை என்ன, அங்கே போவோம், இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம், அவங்களுக்கு உதவுவோம், அப்படிலாம் இல்லை. அப்போது தொழில்துறை அமைச்சர் அவங்க ஒரு ரீல்ஸ் போடுறாங்க. தொழில் முனைவோர்களை ஈர்க்கிறதுக்கு வந்து அதில் இன்வைட் பண்ணுறாங்க. அது மூலமாக எத்தனை தொழில் முனைவோர் ஈர்க்கப்பட்டு வந்ததுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள். அதெல்லாம் நீங்கள் போயிட்டு அயல் நாடுகள்லாம் சுற்றிட்டு வந்தீங்கல்ல, எத்தனை ஆயிரம் கோடியை கொண்டு வந்தீங்க? நீங்கள் ஒரு அறிக்கையை கொடுங்க, எத்தனை ஆயிரம் கோடியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோன்னு. என்ன சகோதரர் பிரபு வந்து அமைச்சர் பிரபு வந்து எல்லா பக்கமும் ஆய்வுக்கு போகிறாரு. ஆய்வுக்கு போகிறது எல்லாத்துலேயுமே இப்போ வெளிப்படைத்தன்மையாக போடுறாரு. கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட குவாரிகள் வந்து மூடி இருக்கிறாங்க. அதை பற்றி ஏன் உதயநிதி ஸ்டாலின் பேச மாட்டாரு? அவங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் குவாரிக்குள்ளே கூட்டு போய் பத்திரிகையாளரை வச்சு அடித்தார். அதை பற்றி பேச சொல்லுங்கள் ஸ்டாலின் அவர்களை. இந்த ஆட்சியில் போய் சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு முன்னாள் ஐஏஎஸ் நேர்மையின் சிகரமாக விளங்கினார் ஐஏஎஸ் சகாயம் அவர்கள். அதை போய் சாட்சி சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குன்னு சொன்னார். அதை பற்றி பேச சொல்லுங்கள். இன்றைக்கி போகிற இடம்லாம் தம்பி ரமேஷ் இந்து அறநிலைத்துறையினுடைய அமைச்சர் போகிற பக்கம்லாம் பார்த்து என்னென்ன குறைகள் இருக்கோ அதெல்லாம் பற்றி பேசி எடுத்து போட்டுட்டு இருக்கிறாரு. அதை பற்றி பேசுங்க. அதை பற்றி பேசினா அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக எப்படி பேசுவாங்க? யாருக்கு? டிஎம்கே பாசிட்டிவாக எப்படி பேசுவாங்க? ஏங்க அதுதான் ரீல்ஸ் போடுறாங்கல்ல, எல்லா இடத்துலையும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதெல்லாம் கலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்றதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் பேசுவீங்களான்னு கேட்குறேன். இதையும் பேசுங்க. இந்த குவாரிகள் 35 குவாரிக்கு மேலே சீல் வச்சிருக்கிறாரு, யாருடைய ஆட்சி காலத்தில் ஓடிச்சு? அதையும் பேச மாட்டாரு. 200-250 அடிக்கும் ஆழத்தில் போய் எல்லாத்தையுமே கனிம வளங்களை வெட்டி கொள்ளையடிச்சு கொண்டு போயிருக்காங்கல்ல, யாருடைய ஆட்சி? இந்த 20 நாளில் நடந்துச்சு எல்லாம். இப்படி கூட தான் வந்து கோடநாடு கொள்ளை வழக்கில் வந்து யாரெல்லாம் குற்றவாளிகளோ அவங்கள வந்து வந்த உடனே வந்து நாங்கள் வந்து ஒரு நடவடிக்கை எடுப்போம், யாருன்னு கண்டுபிடிப்போம்னு கூட தான் எம்கே ஸ்டாலின் அவர்கள். ஏன் நீங்கள் கேள்வி கேட்கல? செய்யல. ஏன் கேள்வி கேட்கல? இப்போ செய்யலன்னு ஏன் கேள்வி கேட்கல? பத்திரிகையாளர்கள் ஏன் கேள்வி கேட்கல? அந்த ஜனநாயக உரிமை இருக்குல்ல, ஏன் பதில் சொல்லலை? மீடியாவுக்கு பேட்டி தரலன்னு கேட்குறீங்களா? அவர் கொடுத்துட்டாரா? எல்லாத்துக்கும் பேட்டி கொடுத்துட்டாரா? கொடுக்கலன்னு தான் சொல்கிறோம். யாரு? இதுக்கு ஏங்க பதில்? அவர் பையன் கொடுக்குறாருல, கேளுங்க. அம்மாவுக்கு மரணத்துக்கு நீதி விசாரணை வச்சுருவோம் நாங்களை வச்சு கொண்டு வந்துட்டாரா? அது மாதிரி நீங்களும் அப்படி செய்யாமல் போயிடுவீங்களா இல்லை செய்வீங்களா? இல்லை, நாங்கள் செய்வோமா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். மக்கள் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. இது மக்கள் ஆட்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. மக்கள் மிகப்பெரிய ஒரு எழுச்சியோடு இன்றைக்கி வாக்குகள் செலுத்தியிருக்கிறாங்க. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பார்த்தீங்களா? அங்கே வந்தவங்கெல்லாம் யார்? எல்லாரையும் காசு கொடுத்து கூட்டு போன கூட்டமா? தேர்தலில் ஜனநாயக கடமையை செலுத்தணும்னு வாக்கு செலுத்தணும்னு அந்த கூட்டம். ஜனநாயக தேர்தலில் யாருக்கு வேணால் ஓட்டு போடலாம். ஆனால் அங்கே என்ன ஒட்டுமொத்த கூட்டமும் யாருக்கு ஓட்டு போடுவதற்காக வந்து திறந்து நின்றுச்சு? இதுதான் வரலாற்று பதிவுன்னு சொல்கிறேன். இதையெல்லாம் பார்த்து பயந்து போய் நீங்கள் உட்காந்துக்கிட்டு இன்றைக்கி வந்து யார் எம்எல்ஏன்னு தெரியல. எம்எல்ஏன்னு தெரியலனா உங்கள் 1க்கு 4 டிவி வச்சுருக்கீங்களா, எல்லாத்தையும் போட்டு விளம்பரம் பண்ணுங்கள். இல்லைனா போய் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு போய் இவர் தான் எம்எல்ஏன்னு ஊர் ஊராக தெருவாக சொல்லுங்கள்.
எதிர்க்கட்சி தலைவர் தானே நீங்கள். நெக்ஸ்ட் விசிகேல ஒரு ப்ராப்ளம் ஓடிக்கிட்டே இருக்கு. அதாவது பனையூர் பாபு அவர்கள் வந்து டிஎம்கேல போயிட்டு ஜாயின் பண்ணிட்டு சொல்றாங்க, திருமாவளவன் அவர்களோட ஸ்டாண்ட் வந்து எங்களுக்கு வந்து திருப்திகரமா இல்லை. ஏன்னா வந்து இப்போ கூட வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து கேட்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, தாவேகா மேலே உங்களுக்கு சந்தேகம் இருக்கா, பிஜேபி பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது. ஆமாம், இன்னுமே சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் திருமாவளவன் இன்னுமே சொல்றாங்க. ஆனா சந்தேகம் இருக்குன்னு அவங்களோட எந்த இடத்துலையும் குறிப்பிடலையே. ஏற்கனவே அப்படி ஒரு பார்வையும் ஐயப்பாடும் இருந்தது. இன்னும் இல்லைங்க, சந்தேகிக்கிறதா நான் தான் சொல்கிறேன் வந்து கேட்டுக்கங்க. சொல்றாங்க. இல்லைன்னா ஆனா நீங்கள் போட்டு பாருங்க. டிவிகேவோட இதை இருக்காங்க. ஒளிபரப்பு பண்ண முன்னாடி அதை போட்டு பார்த்துட்டு ஒளிபரப்பு பண்ணுங்கள். அதனுடைய வீடியோவையும் போடுங்க, சரிங்களா? அவர் வந்து ஏற்கனவே அது மாதிரி ஒரு ஐயப்பாடு இருந்தது, அதனால நாங்கள் விலகி இருந்தோம். இப்போ அது இல்லை, அது எங்களுக்கு கிளியர் பிக்சராக கிடச்சிருச்சு அப்படின்றாரு. ஏங்க இப்போ கூட்டணி எங்களுக்கு தேவை, எங்களுக்கு பெரும்பான்மை வேணுன்றதுக்காக பிஜேபி கிட்டேயோ அதிமுக கிட்டேயோ போய் நின்னாங்க. ஆனாலும் இப்போ ஒரு 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 அந்த ஒரு சிச்சுவேஷன், ஆதரவு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்ததுனால தான் நாங்கள் டிவிகேக்கு ஆதரவு கொடுத்தோன்னு தானே சொல்கிறாங்க. இன்னும் டிஎம்கே இல்லையே, வெளியில இருந்து நாங்கள் ஆதரவு கொடுப்போம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் உள்ளே போய் நாங்கள் அமைச்சரவையில் இடம் பெறுறோன்னே சொன்னாங்களே. ஆமாம், ஆமாம், ஆனாலும் அதையே கேட்கல. இப்போவும் வந்து திமுகவை அப்படி ஒன்று விட்டு கொடுத்து பேசின மாதிரி. அவங்க விட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்றது எனக்கு தேவையில்லை. ம். தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி நடத்துது. தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் மக்கள் வாக்குகள் செலுத்தி இருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய உறுப்பினர்களை வச்சு பெரும்பான்மையோட ஆட்சி அமைப்பதற்காக ஆதரவு கொடுத்தாங்க. அதற்காக நன்றி கடனோட அண்ணன் திருமா அவர்கள் என்ன ஒரு அரசியலை எதிர்பார்த்தாரோ அந்த இடத்த அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. அது வந்து ஐயுஎம்எல்னுடைய வரலாற்றில் இல்லாத பதிவு, காங்கிரஸுக்கு இல்லாத ஒரு நிகழ்வு. காமராஜருக்கு பிறகு ஐயுஎம்எலுக்கு காகிதம் இல்லத்துக்கு அப்புறம் நடக்காத ஒரு விஷயம். திருமாவண்ணன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இது வரைக்கும் தொடங்கி இந்த 40 ஆண்டுகள் அவருடைய அரசியல் பயணத்தில் 28 ஆண்டுகள் ஓட்டு அரசியலில் கிடைக்காத ஒரு இடம். இதெல்லாம் யார் கொடுத்துருக்கா? அப்போ திருப்பியும் திமுகவோட போவார்னு என்ன நீங்கள் கணக்கு போட்டுட்ருக்கீங்க? இப்போ கூட ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாங்க, திமுகவோட தயவில் தான் தாவேகா ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படியா? சரி, வேற என்ன சொல்லுங்கள். அதாவது நீங்கள் சொல்கிறீங்கன்றதே எல்லாத்தையும் கேட்டுட்டு போனோன்னா எப்படி? திமுகவோட தயவில் தான் எங்கள் ஆட்சி நடக்குது. யாருடைய தயவில் நீங்கள் தோற்று போனீங்க? முதல்ல உங்கள் கட்சியை போய் பாருங்கள். கட்சியில் உங்களுடைய அமைச்சர்கள் பண்ண அட்ராசிட்டி என்னன்றதை பாருங்கள். இன்றைக்குமே வாய்க்கோಳು போட பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய அமைச்சர்களை பாருங்கள், முன்னாள் அமைச்சர்களை, இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களை. இதனால தான் நீங்கள் மக்கள்கிட்ட செல்வாக்கை இழந்துட்டீங்கன்றது தான். இன்றைக்கி தாவேக்காக்கு ஒவ்வொரு நாளும் செல்வாக்கு கூடிக்கிட்டு தான் இருக்குது. திமுக ஒரு உடனே இப்போ இதெல்லாம் என்ன ரீல்ஸ் ஆட்சி, நீங்கள் என்ன நடத்திட்டு இருக்கிறீங்க? கொத்துஸ் நீங்கள் தானே. என்ன கொத்து? பொரோட்டா கொத்தா? அதாவது பெரியாரனுடைய கொள்கையை பேசி வளர்த்த கட்சி இன்றைக்கி 200 ரூபா கொத்தடிமைகளை வச்சு தான் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோன்னு ஒரு பையன் பேசுகிறான். அதையும் டிஆர்பி ராஜா போன்றவர்கள்லாம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இங்கே இருந்தவர்கள் அந்த பக்கம் போவதெல்லாம் அரசியல் நிலைப்பாடு. ஆர்எஸ்எஸ்னுடைய இயக்கத்தை வந்து சமூக நீதி இயக்கம்னு முரசொலியில் கட்டுரை எழுதினார் கலைஞர் அவர்கள். ஆனால் இன்றைக்கி ராசா என்ன ஒரு பெண்ணியத்தையே கண்ணிய குறைவாக விமர்சித்து எழுதினார். எந்த பத்திரிகைகள் கொந்தளிச்சிட்டிங்கன்னு கேட்குறேன். மானமுள்ள பத்திரிகை சகோதரர்கள் கேள்வி கேட்டிருக்கணுமா இல்லையா? செருப்பு மாலை போட்டிருக்கணும் ராஜா அவர்களுக்கு. சமூக நீதி பேனாவா? ஒரு பெண்ணியத்தை எப்படி கண்ணிய குறைவாக எழுத முடியுமோ அப்படி எழுதியிருக்குது. நீங்கள் பெரியாரனுடைய பேரன்களா, பிள்ளைகளா, கலைஞரனுடைய தம்பிகளா நிற்கிறேன்னு களத்தில் சொல்கிறீங்க. விஜய் அவர்கள் போட்டிருக்கிற அந்த கோட் வந்து பிளாக் கலர், அது வந்து பெரியாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறார். பெரியார்னா எதுக்காக ஒரு ஜோசியரை வந்து அரசியல் பிரிவில் வந்து சிறப்பு ஆலோசகராக எதுக்கு போட்டிங்க? அப்போ நீங்கள் எப்படி வந்து பெரியாரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள், அவர் ஒரு ஜோசியரை ஃபாலோ பண்ணுறாருன்றதுக்காக அவர் பண்ணாருன்றதுக்கு என்ன, அதாவது ஆலோசகராக போடுறேன்னு சொன்னார். அதுக்கு வந்து இப்போ எதிர்ப்புகள் இருந்தது, மக்களுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க. அதனால அது விளக்கிட்டாரா இல்லையா? அடுத்த 24 மணி நேரத்தில் அது நடந்ததா இல்லையா? வேற என்ன வேணும் உங்களுக்கு? அப்போ கருப்பு கோட்டை கழட்டிட்டாரா? இல்லைல்ல, அதில் தானே உறுதியாக இருக்கார். அப்போ பெரியார் கொள்கையில் அவர் உறுதியாக தான் இருக்கிறாரு. வேற என்ன வேணும்? திருச்சி கிழக்கில் வந்து நான் சொல்லி தான் வந்து நன்றியை சொல்ல போனார் விஜய் அவர்கள். ஐயோ, நீங்கள் இதெல்லாம் நீங்கள் இப்போ சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நான் சொல்லி தான் நடந்தது, திராவிட மாடல் ஆட்சி தான் நடக்குது, நாங்கள் எங்களுடைய திட்டங்களை தான் கொடுத்துக்கிட்டு, உங்கள் திட்டங்கள் தானே கொடுக்குறாங்க, உங்கள் ஆட்சி தானே நடக்குது, ஏன் கற்றுக்கிட்டு இருக்கீங்க? 6 மாதம் அமைதியாக இருப்போன்னவங்க 6 நாள் கூட பொறுக்க முடியலன்னு தலைவர் தளபதி அவர்கள் கேட்டாரா இல்லையா? அப்படி தான் சொன்னோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே விமர்சிக்கிற அளவுக்கு வந்து தாவேகா நடந்துக்குது. இங்கே அபிநயம் உயர்தர போதைப் பொருட்களையும் வித்தவன் தாவேகா கட்சியில் உள்ளவனா திமுக கட்சியில் இருந்தவன். பெண்ணுக்கு அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாலியல் வன்முறை கிடச்சி கையை காலையும் உடச்சி கைதானவன் தாவேக்காவில் உள்ளவனா திமுகவில் உள்ளவனா?
அவனோட உறவாடிக்கிட்டு இருந்தது தாவேக்கா அவனுடைய அமைச்சரில் இருக்கக்கூடிய பட்டியலில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருந்தவர்களா, திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சரா? இப்போ கூட வந்து கஞ்சா போதைப் பொருள் வந்து எங்க கிடைக்குது, எங்கெங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு வாங்குறவங்களுக்கு தெரியுது, போலீஸுக்கு தெரியல. யார் ஜஸ்ட் சொல்றா? வந்து இதெல்லாம் ஒழிப்போன்னு சொல்றதான் செய்றாங்க. இல்லை, ஆனா நான் 5 நடவடிக்கை வருஷம் இல்ல. என்னத்தை கழட்டினீங்கன்னு சீமான் கேட்குறேன். சொன்னாங்க. வாங்கினது இருந்தால் காட்டுங்க. அதான் அண்ணன் செங்கோட்டையன் சொல்கிறாருல்ல, குற்றம் இருந்தால் சொல்லுங்கள், இங்கே இருக்குது, இங்கே நடக்குதுன்னு சொல்லுங்கள், உடனே 24 மணி நேரத்தில் நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்கிறாருல்ல ப்ரெஸ் மீட்டில். சொல்கிறதுக்கு தைரியம் இருக்கா சீமானுக்கு? சொல்லுங்கன்ற. பாதுகாப்பு அப்படின்னு வரும்போது பெண்கள் பாதுகாப்பு, அப்போ வந்து சட்டம் ஒழுங்கு விஷயங்கள் இதுலெல்லாம் தாவேக்கா என்ன செய்ய போகுது? தாவேக்கான்றது ஒரு தனிநபர் அல்ல, ம். இந்த தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அதுக்கான துறை இருக்குது, முதல்வர் இருக்கிறாரு, இத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க, இத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்திய அரசியல் சாசன சட்டம்னு ஒன்று இருக்குது, அது சொல்லி தந்திருக்கு. சட்டத்துக்கு உட்பட்டு பெண்களை பாதுகாக்க வேண்டியது எல்லாருடைய கடமையும் கூட. தமிழக வெற்றிக் கழகம் அதற்காக பெண்களுக்காக போதைப் பொருளுக்கு எதிராக இங்கே களமாடினது. இங்கே வந்து இப்போ இன்றைக்கி நிற்கிது. அதை பேசி தான் இன்றைக்கி வாக்குகள் வாங்கி ஜெயிச்சிருக்கு. அதில் எந்த இடத்துலையும் எந்த சமரசமும் பண்ணிக்கல. அதில் ஒருபோதும் சமரசத்தை ஏற்படுத்திக்காது. எங்களுடைய கொள்கை முடிவாகவே வச்சுருக்கிறாங்க. அதை நோக்கி தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த 10 நாளையில், இந்த 20 நாள் சொல்கிறேன், இது 20 நாளில் எவ்வளோ கஞ்சா வியாபாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் தாவேக்கா அரசு வந்த உடனே போய் கஞ்சாவை பயிரிட்டு கொண்டு வந்து விற்றவங்களா? இந்த அயோக்கியர்கள் அத்தனை பேரும் இப்போ கடந்த அயோக்கிய ஆட்சியில் உள்ளவர்கள் தான். அதை ஏன் கட்டுப்படுத்தலை? சமூக நீதி பேனா எழுத வேண்டியதானே ஆராசாக்கு, டிஆர்பி ராஜாக்கு தெரியலையா? உதயநிதிக்கு தெரியலையா யாரெல்லாம் விற்றாங்கன்னு? யார் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்கன்னு தெரியல, தேடிக்கிட்டு இருக்கிற யார் அயோக்கியர்கள்னு தெரியலையா? தெரியாமல் உங்கள்கிட்ட என்ன உளவுத்துறை இருந்தது? உளவுத்துறை யாருடைய கட்டுப்பாட்டில்? உங்கள் அப்பாவுடைய கட்டுப்பாட்டில் தானே இருந்தது. எங்கே கஞ்சா விற்கிறாங்கன்னு தெரியாதா? ஏன் போய் பிடிக்கல? எங்கே குட்கா விஜயபாஸ்கருக்கு எதிராக முழக்கமிட்டீங்களே, குட்கா விற்கல உங்களுடைய ஆட்சியில்? விஜயபாஸ்கர் அவர்கள் பற்றி சொல்லும்போது டிவிகேல ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் டிவிகேல ஒன்றும் ஜாயின் பண்ண விடலை அப்படின்னு ஒரு தகவல் வருது. உங்கள் தகவல் எல்லாம் நிறைய தகவல் வரும், புரியுதுங்களா? உறுதிப்படுத்தப்படலை, அதனால தகவல் உறுதியான தகவல்கள், செய்திகள் நிச்சயமாக தெரியப்படுத்தப்படும். முறைப்படி தமிழகத்தில் மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு, நடக்கும். அது மக்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு கொடுப்பாங்க. ஆளும் கட்சிக்கு என்னென்னா, 60 ஆண்டுகள் நீயும் நானும் மாறி மாறி இருந்தோம், இப்போ இப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை, மக்களுக்கான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களேன்றது அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதற்கான நிலையில் இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் உறுதியாக இருக்குது. அண்ணன் தளபதி அவர்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறாரு. அதில் எந்த சமரசமும் ஏற்படுத்திக்கலை. எந்த ஒரு அமைச்சராக இருந்தாலும் இன்றைக்கி எளிமையாக தொடர்பு கொள்ளக்கூடிய இடத்துல இன்றைக்கி அமைச்சர்கள் இருக்காங்க. இன்றைக்கி காரைக்குடியிலேருந்து ஒரு தங்கை ஃபோன் பண்ணுறாங்க, ஆனால் இந்த மாதிரி இவர் அமைச்சர் கனிம வளத்துறையினுடைய அமைச்சர் இங்கே வராரு, நான் ஒரு லெட்டர் கொடுக்கணும், நாங்கள் கொடுக்கலாமா அப்படின்னு. தாராளமாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த தங்கை இன்றைக்கி வந்து ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்தாங்க, இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியுது எல்லாரையும். ஆமாம், எல்லாரும் யாரை போய் பார்க்க முடியல சொல்லுங்கள் பார்ப்போம்? எந்த அமைச்சரையே பார்க்க முடியாமல் இருக்கா? செக்ரட்டரியேட்டுக்கு போனால் பார்க்க முடியாமல் இருக்கா? அவங்க தொகுதியில் பார்க்க முடியாமல் இருக்கா? குற்றச்சாட்டுக்களை அப்படி வைக்கணும். துரைமுருகனை எத்தனை முறை அந்த அலுவலகத்தில் பார்த்துருப்பாங்க? தயாநிதி மாறன் எம்பியாக இருக்கிற எத்தனை முறை அந்த அலுவலகத்துக்கு போயிருப்பார்? உதயநிதி எத்தனை முறை அந்த அலுவலகத்துக்கு போயிருப்பார்? நீங்கள் அங்கே போனீங்கன்னா நோட்டு இருக்கும், போய் எடுத்து பாருங்கள். கொளத்தூரில் எத்தனை முறை அந்த வந்து கையெழுத்திட்டிருப்பார்? எத்தனை முறை வந்திருப்பார் முதல்வர்? சத்யராஜ் அவர்கள் அழுததை நீங்க பாத்தீங்களா? கொளத்தூர்ல எம்கே ஸ்டாலின் அவர்களை வந்து தோக்கடிச்சிட்டாங்க மக்கள். ஸ்டாலின் மாதிரி தலைவர்களையே தோக்கடிக்கிறாங்க. காமராஜர் அவர்களே தோத்த ஊர் தான் இது, தெரியும்ல. தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி அப்படியே நின்று போச்சா? தமிழகத்தில் இன்றைக்கும் அதை விட அதிகமான முன்னெடுப்புகளை எடுத்துக்கிட்டு கொண்டு போயிட்டு இருக்கோம். அதை விட தேவைன்னு இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. காமராஜர் அவர்கள்லாம் தோற்று போவார்னு யாராவது கனவு கண்டிருப்பாங்களா? நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய உங்களுடைய ஒட்டுமொத்த அமைச்சரவையுமே ஒட்டுமொத்தமாக கொள்ளையடிச்சு ஏவா வேலு ஒரு பாலம் கட்டினார், 16 கோடியோ 17 கோடி ரூபாயில். 6 மாதத்தில் பாலம் அடிச்சுக்கிட்டு போச்சு. அதை பற்றி உதயநிதியும் பேசுவாரா? ஏவா வேலு பேசுவாரா? முதல்வர் அவர்கள் பேசுவாரா? ஆனால் அவருக்கு வெள்ளியில் சேர் பரிசு கொடுத்தாரு. 10,000 ரூபா தான் கையிருப்பு பணம் வச்சுருந்தார். இப்போ கூர்க்குக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கிறாரு. ஏற்கனவே ஊட்டிக்கு போயிட்டு வந்து எவ்வளோ செலவாச்சுன்னு தெரில. இப்போ கூர்க்குக்கு போயிட்டு வந்தார் தெரியுமா? அதையெல்லாம் பேசுங்களேன். நல்ல பத்திரிக்கையாளர், நெறியாளர்கள் தானே நீங்கள்லாம். அவர் கூர்க்கு போனது எங்களுக்கு தெரிய வரல. தெரிய வராமல் எப்படி ஒரு முன்னாள் முதல்வராக இருந்தவர்
போகிறது வர்றது, எதிர்க்கட்சி தலைவராக இருந்தவர், அவங்க குடும்பமும் மற்ற இருக்கக்கூடிய ஒரு கள்ள கூட்டணியும் இன்னைக்கு சந்திக்கிறாங்க, கூறுக்குள்ளே பேசுகிறாங்கன்ற செய்திகள் எல்லா பத்திரிகைகளும் வெளியில் வந்தது. ஏன் நீங்கள் பேசலை? இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லியெல்லாம் வந்து விஜய் அவர்கள் பாட்டெல்லாம் பாடினாங்க. ஆனால் அவங்க இப்போ ஆட்சியில் தான் இருக்காங்க. இப்போ கூட அந்த 10 ரூபா வாங்குறாங்க. அப்படிங்கும்போது ஏதோ ஒரு சாக்கு சொல்கிறாங்க, அது வந்து இனிமேல் பண்ணுவோம், அது பண்ணுவோம், இது பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்தோடனே அதை வந்து கட்டுப்படுத்தி இருக்கணும்ல. இப்போ எல்லா ஆட்சி உங்கள் இடத்துலையுமே கையில் தானே இருக்குது. கட்டுப்படுத்தி அந்த 10 ரூபாய் வாங்குவது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் எக்ஸஸாக இவங்க வாங்கின பணத்தை நிறுத்தியாச்சு எல்லா இடத்துலையுமே. பாட்டில் கொடுத்தா திரும்ப 10 ரூபாய் கொடுப்பாங்கன்றது ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே அந்த நிலைப்பாடுகள் இருக்குது. புரியுதுங்களா? அதுக்கான திட்டங்கள் இப்போ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான அந்த 10 ரூபாய்க்கு, அதாவது ஒரு தானியங்கி மிஷின் இருக்கும், அதில் அந்த பாட்டில் போட்டால் அதில் 10 ரூபாய் காயின் வந்துடுற மாதிரி எல்லாம் இருக்குது. அதுக்கான திட்டங்களும் போய்கிட்டு இருக்கு. அந்த 10 ரூபான்றது இப்போ இல்லை, அது ஏற்கனவே இருக்குது. நாங்கள் சொன்னது கையூட்டா வாங்கப்பட்ட 10 ரூபாவை தான், எக்ஸ்ட்ரா வாங்கின 10 ரூபா தான் அதுதான் இன்னும் வாங்கிக்கிட்டு இருக்கீங்க கிடையாது. நிறுத்தியிருக்காங்க. நீ இருந்தால் கேமரா எடுத்துகிட்டு போய் போடுங்க. அடுத்த நிமிஷம் அந்த எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்குறாங்க, அதையெல்லாம் பேசுங்க. எல்லா இடத்துலையும் வாங்குறதுக்கு எவ்வளோ பேர் வெளியில் நின்று குடிக்கக்கூடிய குடிமகன்கள் இருப்பாங்க, அவங்கள பார்த்து கேளுங்க, வாங்குறாங்களா இல்லையான்னு சொல்ல போகிறாங்க. நான் ஒருத்தனே போய் எல்லாரோடைய வாயும் பொத்திடுவேனா? போங்க, அதையும் போய் போகிற வழியிலேயே நீங்களே வீடியோ பதிவு பண்ணி போடுங்க. மிக்க நன்றி. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி. வாழ்த்துக்கள்.